Hello, good evening students. This is Ashok Kumar. Welcome to Maths with AK46. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா லீனியர் அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்றது கிடையாது. லீனியர் அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன்ஸுக்கு எத்தனை சொல்யூஷன்ஸ் இருக்குன்னு அவங்க ஒரு கண்டிஷன் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி நீங்க அன்னோன்ஸை கண்டுபிடிக்கணும். இதுதான் நம்ம கொஸ்டினோட ஸ்பெஷாலிட்டி. அப்புறமா அந்த அன்னோன்ஸை யூஸ் பண்ணி கால்குலேஷன்லாம் எப்படி பண்ணலான்றத அந்த ஈச் அண்ட் எவ்ரி சம்மை பேஸ் பண்ண மாதிரி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இந்த கொஸ்டின்ல பாருங்க. ஸோ 3 அல்ஜிப்ரிக் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல இருக்க அன்னோன் வந்து லாம்டா ஒரு அன்னோன், மியூ ஒரு அன்னோன். இதை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு இதுதான் கண்டிஷன். இந்த 3 ஈக்குவேஷனுமே எப்படி இருக்கும்னா இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மெனி சொல்யூஷன்ஸ் கொடுத்தா டெல்டா ஈக்குவல் டு 0, டெல்டா இசட் ஈக்குவல் டு 0ன்னு நமக்கு 2 டிட்டர்மினன்ட் கிடைக்கும். இந்த டெல்டாவோட ஸ்பெஷாலிட்டி ரொம்ப சிம்பிள். எக்ஸ், ஒய், இசட்டோட கோஎஃபிஷியன்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் 3 காலம்ஸை ஃபார்ம் பண்ணிருக்கோம். இங்க டெல்டா இசட்டோட வேல்யூ 0வா இருக்கும். இந்த டிட்டர்மெண்ட் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற டெல்டால பர்டிகுலரா தேர்ட் காலம் இதை ரிமூவ் பண்ணிக்கிட்டு கொடுத்திருக்கிற ஈக்குவேஷன்ஸ்ல இருக்கிற கான்ஸ்டன்ஸ் இங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டெல்டா இசட் அப்படின்ற டிட்டர்மெண்ட் ஃபார்ம் ஆகும். அப்புறம் அது ஈக்குவல் டு 0 ஆஸ் யூஷுவல் எக்ஸ்பான்ஷன்ல உங்களுக்கு அதுல மியூவோட வேல்யூ, இதுல லாம்டாவோட வேல்யூ தெரியும். இப்ப லாம்டாவோட வேல்யூ ஆல்ரெடி என்னோட மெமரியில இருந்து 5, இந்த இடத்துல மியூவோட வேல்யூ 9 கிடைக்கும். சரி, வாட் அபவுட் லாம்டா அண்ட் மியூ? இந்த கொஸ்டின்ல கொடுத்திருக்க அடிஷனல் இன்ஃபர்மேஷன் பாருங்க. லாம்டா அண்ட் மியூ சென்டர் ஆஃப் ஏ சர்க்கிளா இருக்கு. ஏதோ ஒரு சர்க்கிள் ஒன்று இருக்கு. அந்த சர்க்கிளுக்கு இதுதான் சென்டர். அந்த சர்க்கிள் 4x ஈக்குவல் டு 3y அப்படின்னு லைனை டச் பண்ணும்போது இந்த சர்க்கிளோட ரேடியஸ் என்னவா இருக்கும் அப்படின்றது தான் கொஸ்டின். இதுல பாருங்க, ஒரு டயக்ராம் மூலமா இதோட எக்ஸ்பிளேஷன் கொடுத்துறேன். தென் we can do the calculation. For a given circle, C is the center. 4x equal to 3y is a line passing through a particular one point. This line is called as 4x equal to 3y or minus 3y equal to 0 சொல்லலாம். நல்லா கவனிச்சுக்கோங்க. சென்டர் அண்ட் த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த லைன் செக்மெண்டோட நேம் தான் ரேடியஸ். ஸோ ரேடியஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்டன்ஸ் ஃப்ரம் a point x1 y1 to a line ax plus by plus c equal to 0 is modulus of ax1 plus by1 plus c whole divided by square root of a square plus b square னு சொல்லுவாங்க. இந்த பிளேஸை பொறுத்த அளவுக்கு சென்டர் என்னவா இருக்கு நமக்கு அப்படின்னா தட் இஸ் x1 and y1க்கு பதிலா 5,9 இருக்கு. What about the tangent line? That is circular touch பண்ணக்கூடிய line 4x minus 3y equal to 0. Then what can be the radius? Radius equal to 4 times the x is replaced by 5 minus 3 times y is replaced by 9 whole divided by square root of coefficient of x square and coefficient of y square. Coefficient of x வந்து 4 இருக்கு, ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 16 plus coefficient of y minus 3 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா you will get 9. இங்க பாருங்க, 4 into 5 20, 9 into 3 into 9 27, 20 minus 27 is minus 7. ஆல்ரெடி மாடுலஸ் இருக்கிறதுனால அதை plus 7 எழுதலாம். Whole divided by root of 16 plus 9 root 25 equal to 5. That's it. இந்த கொஸ்டினோட ஆன்சர் கிடைச்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டினுக்குள்ள போலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின்ல நோட் பண்ணி பாருங்க. அகைன் 3 ஈக்குவேஷன், 3 லீனியர் அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல இருக்க அன்னோன் லாம்டா, அந்த ஃபர்ஸ்ட் ஒன்ல இருக்கிறது, தேர்ட் ஒன்ல இருக்கிறது மியூ. இந்த அன்னோன்ஸ் லாம்டா அண்ட் மியூவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அண்டர் த கண்டிஷன் ஆஃப் இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன்ஸ். டோட்டலா 3 டைப்ஸ் ஆஃப் கண்டிஷன்ஸ் கொடுக்க சான்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் யூனிக் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் ஒன் இஸ் இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன். தேர்ட் இஸ் நோ சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கு பாருங்க, யூனிக் சொல்யூஷன் அண்ட் இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன் கம்மிங் அண்டர் கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நோ சொல்யூஷன் கம்மிங் அண்டர் இன்கன்சிஸ்டன்ட். இப்போ இதுல பாருங்க டெல்டா, நான் ஆல்ரெடி உங்களுக்கு டெல்டாவை பத்தி ஐடியா கொடுத்துருக்கேன். வெரி சிம்பிள். எக்ஸ், ஒய், இசட்டோட கோஎஃபிஷியன்ஸ் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் 3 ஈக்குவேஷன்ஸ். இந்த 3 ஈக்குவேஷன்ஸ்ல இருந்து எக்ஸ், ஒய், இசட்டோட கோஎஃபிஷியன்ஸ் வச்சு நீங்க ஃபார்ம் பண்ணக்கூடிய இந்த டிட்டர்மெண்ட் வந்து டெல்டான்னு சொல்லுவாங்க. டெல்டா ஒய் அப்படின்றது இந்த டெல்டால இருக்கக்கூடிய செகண்ட் காலம் லாம்டா 25 இதை ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டு இந்த ஈக்குவேஷன்ஸ்ல கொடுத்துருக்க கான்ஸ்டன்ட் இருக்குல்ல ரைட் ஹேண்ட் சைட்ல 5, 7, 9 இதை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா you get டெல்டா ஒய். டெல்டா இசட் எப்படி கிடைக்கும்னா எகைன் ஃப்ரம் த டெல்டா, ரெண்டுமே டெல்டால இருந்து தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. டெல்டால இருக்க தேர்ட் காலம் 3 minus 1 மியூவை ரீப்ளேஸ் பண்ணிட்டு எகைன் அந்த கான்ஸ்டன்ஸா இருக்க 5, 7, 9 வச்சு யூஸ் பண்ணீங்கன்னா you will get டெல்டா இசட். இப்போ டெல்டா நமக்கு அவசியம் இல்லை. பிகாஸ் டெல்டா ஒய் கண்டுபிடிச்சிங்கன்னா இதுல மியூ கண்டுபிடிக்கலாம். டெல்டா இசட் செப்பரேட்டா பண்ணீங்கன்னா உங்களுக்கு லாம்டா கிடைக்கும். ஆனா டெல்டா யூஸ் பண்ணீங்கன்னா லாம்டா அண்ட் மியூன்னு ரெண்டுமே வரும். ரெண்டுமே வரும்போது இண்டிவிஜுவல் வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது. இதை லாம்டா ஸ்கொயர் பிளஸ் மியூ ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும்.
இப்போ lambda y எக்ஸ்பாண்ட் பண்றேன். as usual உங்களுடைய ஸ்கூல் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். now what can be lambda y, sorry delta y. so 2 into 7 mu plus 9 minus 5 into 3 mu plus 4 plus 3 into 27 minus 28 is minus 1 which is equal to 0. இங்க பாருங்க மியூ மட்டும் நான் குரூப்பிங் பண்ணிக்கிறேன். 2 into 7 mu 14 mu. இந்த பிளேஸ்ல பாருங்க minus 5 into 3 mu 15 mu minus 15 mu. இப்போ கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம குரூப்பிங் பண்ணிக்கலாம். 2 into 9 18. இங்க பாருங்க minus 5 into 4 20. 18 minus 20 is minus 2. இங்க ஒரு minus 3 இருக்கு. ஸோ சிம்பிளா minus 5. 14 mu minus 15 mu is minus mu. Minus 5 equal to 0. Then mu equal to minus 5. So when expanding delta y, you will get mu equal to minus y. Similarly, in delta z, expanding along the first row, 2 into 18 minus 35. First row மூலமா expand பண்ணிட்டு இருக்கேன். 2 into 9, 27 minus 28. Plus 5 into 15 minus 8. Which is 7. Right hand side 0. இப்போ குரூப்பிங் பண்ணிக்கலாம். குரூப்பிங் பண்றதுக்கு ஒரு பிளேஸ் மட்டும் தான் இருக்கு. 27 minus 28 is minus 1. Minus of minus 1 is lambda. 18 minus 35 is minus 17. So minus 34. 5 into 7 is 35. Which is equal to 0. இப்போ பாருங்க lambda plus 1 equal to 0 வரும். Because minus 34 plus 35 is plus 1. Then lambda equal to minus 1. Actually, what is the question? Lambda square plus mu square. This is the question. Lambda square plus mu square. Lambda square is plus 1. Mu square is plus 25. 1 plus 25 equal to 26. That's it. We got the answer. Next question solve பண்ணலாம். Third questions பாருங்க. 3x plus y plus beta z equal to 3, 2x plus alpha y minus z equal to minus 3, x plus 2y plus z equal to plus 4. இதுல இருக்க ஆல்பா அண்ட் பீட்டாவை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுல இருந்து 22 பீட்டா மைனஸ் 9 ஆல்பா ஈக்குவல் டு வாட் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இந்த கொஸ்டின் வந்திருக்க இயர் வந்து 2nd April 2025. வெரி லேட்டஸ்ட் கொஸ்டின். கொடுத்திருக்க கண்டிஷன் ஆஸ் யூஷுவல் பாருங்க. IMS இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன்ஸ். இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன்ஸ்க்கு டெல்டா, டெல்டா ஒய், டெல்டா இசட், ஈவன் டெல்டா எக்ஸ் எல்லாமே 0 இருக்கும். இப்போ டெல்டா திரும்ப ரிப்பீட் பண்றேன். வாட் இஸ் கால்டு டெல்டா? இந்த ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம் எல்லாம் அந்த கிவன் ஈக்குவேஷனோட எக்ஸ் ஒய் இசட்டோட கோஎஃபிஷியன்ஸா இருக்கும். டெல்டா ஒய் அப்படின்னா இந்த டெல்டால இருக்கக்கூடிய செகண்ட் காலத்துல மட்டும் நீங்க சேஞ்ச் பண்ணணும். செகண்ட் காலத்தை இங்க இருந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு கொடுத்துருக்க கான்ஸ்டன்ட் 3 மைனஸ் 3 4 யூஸ் பண்ணிக்கணும். வாட் அபவுட் டெல்டா இசட்? தேர்ட் காலத்துல அந்த சேஞ்ச் பண்ணணும். தட் இஸ் டெல்டால இருக்க சேஞ்ச் தான் உங்களுக்கு டெல்டா ஒய் அண்ட் டெல்டா இசட்டை கொடுக்கும். இங்க பாருங்க, இங்க பீட்டா கண்டுபிடிக்கலாம், இங்க இருந்து ஆல்பா கண்டுபிடிக்கலாம். நவ் லெட் மீ எக்ஸ்பேண்ட் டெல்டா ஒய். இப்போ ஆல்பா அண்ட் பீட்டாவை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு நம்ம டெல்டா ஒய் அண்ட் டெல்டா இசட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டெல்டா இசட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆல்பாவோட வேல்யூ கிடைக்கும். ஆக்சுவல் ஸ்கூல் மெத்தட் தான். எக்ஸ்பேண்டிங் அலாங் த ஃபர்ஸ்ட் ரோ. ஸோ 3 into 4 ஆல்பா பிளஸ் 6 மைனஸ் 1 into நான் ஃபர்ஸ்ட் ரோவை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். 8 plus 3 is 11 plus 3 into 4 minus alpha which is equal to 0. grouping பண்ணிக்கலாம். 3 into 4 12 alpha. இந்த place பாருங்க minus 3 alpha. 12 alpha minus 3 alpha is 9 alpha. so constants எல்லாம் இப்போ grouping பண்ணிக்கலாம். 3 into 4 3 into 6 18. so 18 minus 11 மட்டும் நம்ம grouping பண்ணிக்கலாம். 3 into 6 18. 8 minus 1 into 11 minus 11. 18 minus 11 is plus 7. 3 into 4 12. So 7 plus 12 is 19. 19 transpose பண்ணிட்டீங்கன்னா 9 alpha equal to minus 19. நம்ம கொஸ்டின்லயே பாருங்க, இங்க 9 alpha நமக்கு தேவைப்படுது. ஸோ ஆல்பா செப்பரேட்டா ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. 9 alpha equal to minus 19 ஹைலைட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டெல்டா ஒய் ஈக்குவல் டு 0ல இருந்து நான் பீட்டா ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன். எக்ஸ்பேண்டிங் அலாங் த ஆஸ் யூஷுவல் ஃபர்ஸ்ட் ரோ. 3 into minus 3 plus 4 is 1. So minus 3 into 2 plus 1 is 3 plus beta into 8 plus 3 is 11 which is equal to 0. இங்க பாருங்க, unknown வந்து 11 beta,
3 minus 9 minus 6 right hand side கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு plus 6 but we need 22 beta both sides 2 multiply பண்ணிக்கோங்க 22 beta equal to 12 will come இதை highlight பண்ணிக்கோங்க. Now I am going to find out the answer. What is the question? 22 beta minus 9 alpha. So 12 minus of minus 19 that is plus 19 which is equal to 31. That's it pa. We got the answer. 4 குள்ள போயிடலாம். இந்த கொஸ்டின்ல பாருங்க. Again as usual 3 equations கொடுத்திருக்காங்க. இந்த 3 equationsல இருக்கிற unknown வந்து m கொடுத்திருக்காங்க. ஒரு பிளேஸ்ல m ஸ்கொயர். As usual infinitely many solutions. Infinitely many solutionsனா delta z கண்டிப்பா ஈக்குவல் டு 0 இருக்கும். நான் ஏன் டெல்டா எக்ஸ் அண்ட் டெல்டா ஒய் அவாய்ட் பண்ண அப்படின்னா இதுல பாருங்க m அண்ட் m ஸ்கொயர் டைரக்டாவே இன்வால்வ் ஆகுது. பர்டிகுலரா இந்த கொஸ்டின்ல இசட்டோட கோஎஃபிஷியன்ஸ் வந்து 1 4 10 மற்ற கோஎஃபிஷியன்ஸோட மற்ற வேரியபிள்ஸோட கோஎஃபிஷியன்ஸோட கம்பேர் பண்ணும்போது இந்த 1 4 10 கொஞ்சம் பிக்கரா இருக்கு. அதனாலதான் நான் டெல்டா இசட் எடுத்துக்கிட்டேன். டெல்டா எக்ஸ் அண்ட் டெல்டா ஒய் அவாய்ட் பண்ண போறேன். அப்புறம் கொஸ்டின்ல கொடுத்துருக்க அடிஷனல் இன்ஃபர்மேஷன் ஆல்பா கமா பீட்டா பி த 2 வேல்யூஸ் ஆஃப் எம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டிட்டர்மினன்ட் நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணினா ப்ராபபிளி யூ வில் கெட் ஏ குவாட்ராடிக் ஈக்குவேஷன். ஏன்னா குவாட்ராடிக் ஈக்குவேஷன்ல மட்டும் தான் நமக்கு 2 வேல்யூஸ் கிடைக்க சான்ஸ் இருக்கு. சில நேரங்களில் கியூபிக் ஈக்குவேஷன்லயும் கூட கிடைக்கலாம். பட் இங்க எம் ஸ்கொயர் இருக்கிறதுனால நான் வாட் ஐ பிலீவ் இஸ் ஒரு குவாட்ராடிக் ஈக்குவேஷன் கிடைக்க சான்ஸ் இருக்கு. அப்புறம் இதுதான் ஆக்சுவல் கொஸ்டின். இதை நம்ம அப்புறமா டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டெல்டா இசட்டை நான் எக்ஸ்பேண்ட் பண்றேன் ஆஸ் யூஷுவல் யூசிங் த ஃபர்ஸ்ட் ரோ. ஸோ 1 into 2m square minus 4m. Next minus 1 into m square minus m. Next 1. 1 means the third row. Sorry, first row, third column element. 4. 4 minus 2 is 2, which is equal to 0. The proper way equation எழுதிக்கலாம். Grouping பண்ணிக்கிறேன். 2m square minus m square is clearly m square. Minus 4m, minus of minus m is plus m. Minus 4m plus m is minus 3m. Constant is plus 2. So as usual, நம்ம எதிர்பார்த்த மாதிரியே இங்க ஒரு குவாட்ராடிக் ஈக்குவேஷன் வந்திருக்கு. ஃபேக்டரைஸ் பண்ணா m minus 1 into m minus 2 equal to 0. So சிம்பிளா m க்கு வந்து 2 values, one is plus 1 and another one is plus 2. ஆனா கொஸ்டின்ல அந்த 2 values ஆல்பா and பீட்டா நேம் கொடுக்கலாம். So ஆல்பா equal to 1, பீட்டா equal to 2 நானே எடுத்துக்கிறேன். இதான் m ஓட 2 values. இப்போ நம்ம கொஸ்டினுக்குள்ள வந்துடலாம். ஆக்சுவல் கொஸ்டின் இஸ் சம்மேஷன் ஆஃப் n equal to 1 to 10 of n power alpha. Alpha is replaced by 1 னா just n தான் கிடைக்கும். Next n power beta. Beta is replaced by 2 n square. What is summation n? Summation n is n into n plus 1 whole divided by 2. Special series அப்படின்னு சொல்லுவாங்க. Sum of the first n natural numbers. What is summation n square? Sum of the first n square natural numbers. அதனுடைய ஃபார்முலா n into n plus 1 into 2n plus 1 whole divided by 6. In both the cases n equal to 10. So 10 இங்க யூஸ் பண்ணீங்கன்னா 10 into 11 by 2. 10 into 11 whole divided by 2. இந்த பிளேஸ் யூஸ் பண்ணீங்கன்னா 10 into 11 into 21 whole divided by 6. இதை ஃபர்தரா நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 880 by 2 வரும். Further simplification of 880 by 2 is 440. That's it. We got the answer for this question. மறுபடியும் next question போயிடலாம். இந்த வீடியோட லாஸ்ட் கொஸ்டின் இதுதான். இதுல மேக்ஸிமம் இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். பாருங்க again 3 ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. இதுல இருக்க அன்னோன்ஸ் வந்து லாம்டா அண்ட் மியூ. நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது லாம்டா பிளஸ் மியூ அண்டர் த கண்டிஷன் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன். இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன்னா டெல்டா ஒய் அண்ட் டெல்டா இசட் கன்ஃபார்மா ஜீரோவா தான் இருக்கும். இந்த மெத்தடை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. 99% இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வர சான்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் டெல்டா ஒய்ல இருந்து நான் மியூ கண்டுபிடிக்க போறேன். ஆஸ் யூஷுவல் எக்ஸ்பான்ஷன் 5 மியூ minus 165 minus 2 into 2 mu into 2 mu minus 14 into 5 70 minus 3 into 2 into 33 66 14 into 5 is 70. So minus 70 which is equal to 0. 5 mu பாருங்க டைரக்டா குரூப்பிங் பண்ணிக்கலாம். அது நல்ல ஐடியா. பிகாஸ் minus 2 into 2 5 mu minus 2 into 2 mu is minus 4 mu. 5 mu minus mu is mu.
பேலன்ஸ் இருக்கிற கான்ஸ்டன்ஸ் பாருங்க. -165 -2 into -70 is +140. 66 minus 70 is -4. -4 into -3 is +12, which is equal to 0. Mu -165, 140 plus 12 is 152. -65 plus 152 is -13. Mu minus 13 equal to 0 means mu equal to 13. By using delta Z, இப்போ lambda value find out பண்ணலாம். So now delta Z equal to lambda into 33, 33 lambda, 3 into 15 plus 15 இங்க எழுதும்போது -15 எழுதணும். Next -2 யூஸ் பண்றேன். That is first row இருக்கக்கூடிய second element. 2 into 33 is 66. 14 into 5 is 70. இங்க எழுதும்போது -70. Plus 2 into 6 minus 14 lambda. Right hand side 0 வரும். Grouping பண்ணிக்கலாம் as usual. இங்க 33 lambda இருக்கு. 2 into -14 is -28 lambda. 33 minus 28 is 5 lambda. Constants பாருங்க. இங்க என்ன இருக்கு? -15. 66 minus 70 is -4. -4 into -2 is +8. 2 into 6 is 12. So 5 lambda. 12 plus 8 is 20. 20 minus 15 is +5. 5 lambda plus 5 equal to 0 means lambda equal to -1. What we are going to calculate? Lambda plus mu. That is our question. Lambda plus mu equal to 13. Sorry, -1 plus 13. -1 plus 13 is 12. That's it. We got the answer. இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. JEE மெயின்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான frequently repeated கான்செப்ட் இது. இதுல டெல்டா எக்ஸ், டெல்டா ஒய், டெல்டா இசட்டை பேஸ் பண்ணி மட்டும்தான் இந்த கொஸ்டின்ஸ் வரும். ரொம்ப ஈஸியா இருக்கும். உங்களுக்கு ஃபர்தரா இது சம்பந்தமா ஏதாவது எக்ஸ்ட்ரா டவுட்ஸ் இருந்ததுன்னா செப்பரேட்டா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மோரோவர் இந்த வீடியோவை பார்த்த பிறகு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.